ஹே மூவி லவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூவி 2024 ரிலீஸ் ஆன பேரசைட் தி கிரேன்னு சொல்லிட்டு கொரியன் வெப் சீரிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட அப்லோட் பண்ணியாச்சு. மேலே லிங்க் இருக்கேன், அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை டச் பண்ணி பாருங்கள். அப்போ தான் கதை புரியும். வாங்க இப்போ நம்ம செகண்ட் எபிசோட் பார்க்கலாம். நான் உங்கள் யூனிக். வெல்கம் டு யூனிக் வாய்ஸ் ஓவர். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட் ஹெண்டில் ஹீரோனுக்கு பேரசைட் டைப் நமக்குள்ள தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோன்னே ஃபர்ஸ்ட் ஹாப்பில் உட்காந்து அழுவ இருந்திருப்பாங்க. அதோட ஃபர்ஸ்ட் எபிசோட முடிச்சிருப்பாங்க. இப்போ செகண்ட் எபிசோடு எப்படி ஆரம்பிக்குதுன்னா, நம்ம வளர்ந்த பையன் இருக்கிற ஊரில் கட்டுறாங்க. அவன் ஒரு வாட்ச் கண்ணில் போய்ட்டு ஒரு வாட்சை கொடுத்து சேல் பண்ணுறான். வேறான வாட்ச் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருசாக பேசி அந்த வாட்சை சேல் பண்ணுறான். சேல் பண்ணதான் தெரியுது அந்த வாட்சை ஒரு டூப்ளிகேட் ஏமாற்றி தான் பணத்தை வாங்கிட்டு போகிறான் அப்படி தெரியுது. வாட்செல்லாம் விற்றுட்டு வெளில வரான். வெளில வந்து ஒரு ஃபோன் ஷாப் பார்க்குறான். அவன் தங்கச்சி ஃபோனை கொடுத்து இதேமாதிரி சரி பண்ணி கொடுங்க, கால் போக மாட்டுது அப்படி சொல்கிறான். அதுக்கு அவங்ககிட்ட பே பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு மெக்கானிக் ஷாப்புக்கு போகிறான். மெக்கானிக் ஷாப்பில் சில வண்டிலாம் இருக்குது. அது ஒரு வண்டி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பேரம் பேசுகிறான். அங்கே இருக்கிற ஆள் இவனை பார்த்தா லைட்டாக பயப்படுறான், ஏன்னு தெரியல. ஆனால் வளர்ந்த பையன் வண்டி வாங்கணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேரம் பேசி ரெடி போய் என் பக்கத்தில் போய் ஃபோனை வாங்கி வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வளர்ந்த பையன் அங்கிருந்து போனேன். இவன் யாருக்கோ ஃபோன் அடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ வளர்ந்த பையன் ஃபோன் ஷாப்புக்கு வரான். ஃபோன் ஷாப்புக்கு வந்து ஃபோனை வாங்கிட்டு இருக்கும்போது அந்த கடைக்காரர் என்ன சொல்றாங்க, இது போல உங்க ஃபோட்டோ வச்சு நிறைய பேர் தேடிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னே வளர்ந்த பையன் டவுட் ஆயிடுது. சரி சொல்லிட்டு மெக்கானிக் ஷாப் போயிட்டு வண்டி எங்க அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப இருங்க வந்து வாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ பிடிக்கிறது கால் வராங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஹீரோ ஒரு டானை கொலை பண்ண போயிருப்பாரு. அதனால அந்த டானோட ஆளு தான் ஹீரோவை கொலை பண்ண தேடிட்டு இருக்காங்க. அதனால ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த ஒர்க் ஷாப்லேயே ஒரு சரியா ஃபைட் பண்றாரு. ஃபைட் பண்ணி அங்க இருக்க எல்லாரும் அடிச்சாலும் மறுபடியும் நிறைய ஆள் வந்தோடனே அங்க இருக்கிற வண்டி எடுத்துட்டு எஸ் ஆயிடுறாரு. அங்கிருந்து வண்டியில வேகமாக போனால் கார்ல ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஒரு மார்க்கெட்ல ஓடுறாரு. மார்க்கெட்ல ஓடி துரத்திட்டு வந்து எல்லாரையுமே ஒரு கதவுக்கு பின்னாடி வச்சு லாக் பண்ணிட்டு அங்கேருந்து வண்டி எடுத்து திருப்பி வெளில வர நேரம் இன்னொருத்தவங்க கத்திட்டு வரான். கத்திட்டு நம்ம வளர்ந்த பையன் காரணத்தை அவனையும் போட்டு அடிச்சுட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. வளர்ந்த பையனை துரத்திட்டு வந்த ஆள் எல்லாரையும் அடிச்சுட்டு அங்கேருந்து வளர்ந்த பையன் எஸ் ஆகிறான். அவன் போயிட்டு ஒரு இடத்துல தான் ஃப்ரெண்டு கால் பண்ணுறான். அவன் ஃப்ரெண்டு நீ எங்கே இருக்க, இனிமேல் உன்னை மாட்டிக்கிட்டேன், உன்னை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நீ எங்கே மறுபடியும் எங்கே இருக்க வளர்ந்த பையன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதே நேரம் வளர்ந்த பையன் ஃபோனில் இருக்கான். தங்கச்சி வால்பேப்பர் பார்த்துட்டே இருக்க நேரம் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல அவனுக்கு கிடைச்ச ஆர்கனைசேஷனோட ரெசிப்ட் எடுத்து பார்க்குறான். அதோட டைட்டில் போட்டு செகண்ட் எபிசோட் ஆரம்பிக்குது. அடுத்த சீனே நம்ம டிடெக்டிவ் கட்டுறாங்க. டிடெக்டிவ் கேஸ் ஃபைல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ்க்கு இருக்கிற லேடி கிட்ட போயிட்டு எல்லா கேஸ் ஃபைலையும் கொடுத்து இது போல எல்லா கேஸ் ஃபைலும் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அவங்களும் ஓகேன்னு. அப்போ தான் நம்ம டிடெக்டிவ் சொல்ல நீங்கள் ஒரு ரைட்டரு உங்களோட ஆட்டோகிராஃப் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் லேடியிலேருந்து ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு வேறு பேசிட்டே நானும் அவங்க கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவான்னு கேட்கும்போது அதுக்கு வந்து நீங்கள் வந்து பேரசைட் பிடிக்கிறது ஹெல்ப் பண்ணுங்க, அப்போ நான் அவங்க சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா அந்த டிடெக்டிவ் என்ன பண்ணுறா, ஒரு கார்டை கொடுத்துட்டு போனோடனே நம்ம ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் லேடி எட்டு வந்து ஒர்க் பண்ண உட்காராங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோயினோட ஃபைலாம் அங்கே இருக்கிறது நம்ம அப்படியே காட்டிட்டே இருக்கணும். ஹீரோயினை காட்டாங்க அவன் சூப்பர் மார்க்கெட்டில் பழசே நினச்சிட்டு இருக்கிற நேரம் அப்போ வந்து ஒரு ஆள் வந்து ஏதோ பொருள் வாங்குறாங்க. அப்போ தான் தெரியுது அந்த போலீஸ் ஆஃபீஸர் தான் வந்து அந்த பொருளே இருக்காரு. ஏன் இப்போ இந்த போலீஸ் ஆஃபீஸர் இங்கே வந்திருப்பாருன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோடில் அந்த லேடி சொல்லிருப்பாங்க இது போல் வந்து மர்மமான கேஸாக இருந்தால் சொல்லுங்கன்னு சொன்னே போலீஸ் ஆஃபீஸருக்கு டவுட் வந்துடும் நம்ம ஹீரோயின் மேலே. அதுக்கு தான் அவர் வந்து நம்ம செக் பண்ண இங்கே வந்திருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியும். இதே மாதிரி நீங்க ஃப்ரீ ஆகிட்டே என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனோடனே இப்போ ஹீரோயின் சொன்னதெல்லாம் வச்சு யோசிச்சிட்டே இருக்கிற நேரம் ஹீரோயின் அங்கே வந்தோடனே ஜூஸ் குடிக்கிறாங்க. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்ல அந்த லேடி என்ன சொல்லிட்டு போனால், இது போல பேரசைட்டால பாதிக்கப்பட்டவங்க முடிய நம்ம பிடிங்கணும், அவங்களுக்கு கோவம் வந்துடும், அவங்க பேரசைட்டாக உருவத்தை காட்டுவாங்க அப்படின்னு சொல்லணும். போலீஸ் ஆஃபீஸர் பார்க்கறாரு. பார்த்துட்டு எப்படியா பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. பிச்சு பார்க்குறாரு. ஹீரோயின் தான் மியூட்டன்ட் ஆச்சு, பேரசைட் இல்லை, அதனால அவருக்கு எதுவுமே ரிஃப்ளெக்ட் ஆகல. அதனால அவரு சரி எதுவும் இல்லைன்னு நினச்சிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்காங்க. பேசிட்டே இருக்க நேரம் நீ எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹீரோயினுக்கு ஒரு சவுண்டு கேட்குது. பார்த்தா வெளில இருந்து ஒரு ஆள் பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பேரசைட் வந்து நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்தால் சிக்னல் வரும். அதே போலயே ஒரு சிக்னல் வந்தோடனே ஹீரோயின் பார்க்குறாங்க. போலீஸ் ஆஃபீஸர் கேட்கறது யார் அதுன்னு கேட்கும்போது தெரியல சும்மா பார்த்தா அப்படின்னு சொன்னோன்னே சரி விட்டுறாங்க. போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு ஏதாச்சும் இஷ்யூ எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னே ஹீரோனுக்கு ஒரு கீச்சன் ஒன்று தராரு. தந்துட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஹீரோயின் அதே பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டே இருக்க நேரம் வளர்ந்த பையன் என்ன பண்றான்னா, அந்த கடையில இருந்து ஒரு பைக்கில் தான் தப்பிச்சிருப்பான். அந்த பைக்கோட அந்த ஆர்கனைசேஷன் இருக்கிற இடத்துக்கு பைக்கில் வந்திருப்பான். வந்து அங்கே இருக்கிற இடத்துல போய் ஆர்கனைசேஷன் நடக்கிற இடத்துல தூரமாக நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருக்கான். அப்போ ஹீரோயின் ஒர்க்கை முடிச்சுட்டு வராங்க. ஒர்க்கை முடிச்சு கார் ஒன்று வருது. கார்ல யாருன்னு பார்த்தா நம்ம வளர்ந்த பையனோட அம்மாவும் அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பஸ்ஸில் வந்தாலும் இது போல ஹெட் ஒன்று பார்க்கணும்னு சொன்னாங்க. நீ வந்து கார்ல ஏறி நம்ம வந்து ஆர்கனைசேஷன் போறோம் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் வர மாட்டாங்க. இப்போ நீ வந்து தான் ஆகணும், உன்னை அவர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்க ஆள் மாதிரி நீ வரணும் அப்படின்னு சொல்லி மிரட்டினோடனே இவங்க கார்ல ஏறுங்க. வளர்ந்த பையன் அங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே அந்த இடத்த நோட்டை விட்டுட்டே இருக்கிற நேரம் அங்கே இருக்க எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்காரு. ஹீரோயின் ஏறி வர நேரம் அப்போதான் சொல்றாங்க, இது போல உனக்கு மனித உணர்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்லி வீட்டடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுவுமே சொல்லாம வராங்க. சொன்னோடனே ஆர்கனைசேஷன் நடத்துற இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே வளர்ந்த பையன் பார்த்துட்டு இவன் எப்படி இங்க வந்தா நம்ம வர வேணா சொல்லியிருந்தோமே அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கான். நெக்ஸ்ட் டைம் ஹீரோயின் உள்ள போறாங்க. உள்ள போயிட்டே இருக்கிறப்ப நம்ம வளர்ந்த பையன் பார்க்கலாம். பக்கத்துல ஒரு ஷெட்ல இருந்து சத்தம் கேட்குது. அதை பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கிறான். இப்போ சடனா அவன் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. இது போல அவன் ஃப்ரெண்டு எங்க இருக்குன்னு சொல்லி மெசேஜ் பண்றான். வளர்ந்த பையன் என்ன பண்றான், ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற லொகேஷனை மெசேஜ் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போறான். அப்போ ஹீரோயின் காட்டுறாங்க. ஹீரோயின் இருக்கிற இடத்துல எல்லாருமே கேதர் ஆயிருக்காங்க. இங்க எல்லாருமே பேரசைட்ல பாதிக்கப்பட்ட எல்லாருமே இங்க கேதர் ஆயிருக்காங்க. எல்லாருமே எங்கெங்கே பார்த்துருக்காங்க. ஹீரோயின் மட்டும் பார்க்க இவர் தான் அந்த ஆர்கனைசேஷனோட ஹெட்டாவே இருக்காரு. இவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம அழிக்கிறதுக்கு ஸ்பெஷல் டாஸ்க்
ஹவுஸ்னு சொல்லிட்டு ஒரு லேடி இருக்காங்க. அவங்க நம்மள தேடி கண்டுபிடிச்சி அழிச்சிட்டு இருக்காங்க. அவங்க நம்மளை தேடி இங்கேயே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சொல்ற நேரம் இன்னொரு ஆள் வந்து மாட்டிக்கிட்டாரு. நம்மள ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணது வந்து அந்த டிஜே பார்ட்டில வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. நம்ம இப்படிதான் இருப்போம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எபிசோட நடந்து சொல்றாரு. சொல்லிட்டு நமக்கு நியூஸ் வந்திருக்கு பாருங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மானிட்டர்ல காட்டுறாரு. இது போல வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம், நம்மளை தேடி வந்து கொண்டுட்டு இருக்காங்க எல்லாரும், நீங்க எல்லாரும் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு நம்ம ஆர்கனைசேஷன் மூலமா போராட வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அவர் அதே இடத்துல இறந்து போறாரு. இதெல்லாம் சொல்ற அந்த ஆர்கனைசேஷனோட ஹெட் இது போல நம்ம தான் காப்பாற்றணும், இனி நம்ம வந்து அமைதியா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. ஹீரோயின் பாக்குறாங்க, பார்த்தா எல்லாத்தையும் கேட்டுட்டே இருக்கிற நேரம் ஹெட் இல்ல இவர் சூப்பரா பேசிட்டே இருக்காரு. அப்போ வளர்ந்த பையன் என்ன பண்றான்னா அந்த பக்கத்துல இருக்க ஷெட்டுக்கு போறான். போயிட்டு உள்ள போய் பாக்குறப்ப நிறைய மரக்கட்டையா இருக்கு. சரி மரக்கட்டை தானே அப்படின்னு சுற்றி முற்றி பாக்குறப்ப மனுஷங்களை கொண்டு அந்த இடத்துல ரேப் பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்த்து ரொம்ப பயந்துட்டே இருக்கான். ஷெட் ஃபுல்லாவே அதே மாதிரி மனுஷங்களா தான் இருக்காங்க. அதெல்லாம் பார்த்து பயந்துட்டே இருக்கான். அப்போ சடனாக ஷெட்டுக்குள்ள ஒரு ஆள் வருது தெரிஞ்சோடனே நம்ம வளர்ந்த பையன் என்ன பண்ணுறா போய் ஒளிஞ்சாலும் அந்த பேரசைட் மூலமாக மாறி கண்ணு வச்சு தேடிட்டே இருக்கு. எப்படியே தப்பிச்சு வராரு. நம்ம வளர்ந்த பையன் ஒரு சைடு போனால் அந்த கண்ணு ஒரு சைடு வந்துடும். திருப்பி வந்து இன்னொருத்தர் இருக்கான். அவனுக்கு அந்த கண்ணு தான் அங்கே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஃபன் பண்ணிட்டு அவர் அங்கே தப்பிக்கிறாரு. இந்த ஹெட்டை காட்டுறாங்க. ஹெட் வந்து தீவிரமாக பேசிட்டு இருக்கான். இதை போல அவங்க கொண்டுடுவாங்க, நம்ம தான் காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக பேசிட்டே இருக்கிற நேரம் நம்ம வளர்ந்த பையனை காட்டுறாங்க. அவன் அப்படியே கொஞ்சமாக பதுங்கி போகிறான். அப்போ வழியில் ஃபுல்லாக கிளாஸாக உடஞ்சிக்கிறத பார்த்தோன்னே லைட்டு மாட்டிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது சரின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக பொறுமையாக நடந்து போயிட்டே இருக்கிற நேரம் கால் தட்டி அங்கே இருக்கிற மேப்பை பிடிச்சிட்டாரு. அதை பிடிச்சா லைட்டாக தவறி விழுந்தோடனே கீழே விழுந்தோடனே எழுத்தாப்புல ஒரு பாடி இருக்குது. அதை பார்க்குறது அது வேறு யாருமே இல்லை, நம்ம வளர்ந்த பையனோட தங்கச்சி தான். ஸ்டார்டிங்லேருந்து தேடிட்டு இருப்பாரு எங்கே போயிருக்கான்னு சொல்லிட்டு கடைசியாக பார்த்தா இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வளர்ந்த பையனுக்கு தெரிஞ்சோடனே ரொம்ப எமோஷன் ஆகி அழ ஆரம்பிச்சுட்டு கோவத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவரை தேட்டு வந்தாலும் ஒரு பேரசைட் அவரே போட்டு செமையாக அடிச்சோடனே அவன் சிக்னல் கொடுத்துறான். இதை போல யாரும் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சிக்னல் சொல்லிட்டு அங்கே ஆர்கனைசேஷனில் இருக்க எல்லாருக்குமே சிக்னல் தெரிஞ்சிருது. நம்மளை தேடி யாரும் வந்துட்டாங்க, நம்ம தான் எல்லாரும் சேர்ந்து அவனை கொண்டு வருங்க, அப்போ தான் நம்மளை பற்றி தகவல் வெளில தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் சொல்ல எல்லாருமே அவனை தெரிய போகிறாங்க. ஹீரோயினும் பார்த்துட்டே இருக்காங்க. ஹீரோயினுக்கு அழுதுறாங்க. அதை வந்து நம்ம ஹெட்டு பார்த்துடுறான். ஏன்னா மனுஷன் குணம் கொஞ்சம் இருக்குல்ல, அவங்களும் போகிறாங்க. போயிட்டு இருக்கு. நம்ம வளர்ந்த பையன் வேகமாக அங்கே வந்து தப்பிச்சு ஓடுறான். தப்பிச்சு ஒரு இடத்துல விழுந்தா மெக்கானிக் ஷாப்பில் துரத்துன அடி எல்லாம் அங்கே வந்தோடனே இங்கேருந்து எல்லாருமே போயிடுவோம், இங்கேருந்து நம்ம எல்லாருமே செத்துருவோம், வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றான். ஆர்கனைசேஷனில் இருந்த எல்லாருமே வளர்ந்த பையனை சுத்து போட அங்கே இருக்கிற அடியாரெல்லாம் இவனு கூட தான் வந்து நினச்சிட்டு அவங்க வந்து பேசுறேன், இங்கே இருக்கிற எல்லாரையும் கொண்டுருங்க, அப்போ தான் நம்மளை பற்றி தெரியாது சொல்லிட்டு ஆர்கனைசேஷன்லேருந்து வந்தவங்க சொல்கிறாங்க. சொன்னோடனே இந்த குரூப்பில் இருந்த ஒரு ஆள் நம்ம யாரை வந்தாலும் பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு போகிறான். அலையிலே ஒரு வெட்டிட்டாங்க. வெட்டினாங்க இருக்க எல்லாரும் பயந்துறாங்க. அங்கே வந்து ஆர்கனைசேஷனால எல்லாருமே போட்டு அங்கே இருக்க எல்லாரையும் வெட்டுறாங்க. அப்போ ஹீரோயின் அங்கே இருக்கிற சத்தத்தை கேட்டுட்டு அங்கே போகிறாங்க. இப்போ வளர்ந்த பையன் என்ன பண்ணுறா, நீங்கள் எப்படியே செத்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தப்பிச்சு ஒரு நேரம் நம்ம ஹீரோயின் மேலே மோதி அங்கே கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்தோடனே ஹீரோயின் ஏன் இங்கே வந்து அப்படி சொல்லி கேட்டு இருக்கும்போது அங்கே காட்டுறாங்க பேரசிட்டி எங்கே இருக்க எல்லாருமே கொண்டு வராங்க. ஆனால் நம்ம வளர்ந்த பையன் தப்பிச்சு போனது அங்கே தெரிஞ்சவனே அங்கிருந்த ஒரு ஆள் நான் அப்பயே அவங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கா மாரி வந்துச்சு. அதுல இருந்து பறந்து போயிட்டே இருக்கான். ஹீரோட ஃப்ரெண்டு பெட்ரோல் பங்க்ல வெயிட் பண்ணிட்டே இருக்கிற நேரம் ஹீரோவும் அங்க வராங்க. வந்தோடனே கார் சாவிங்க சொல்லிட்டு வேகமா கார் ஸ்டார்ட் பண்ணி போறாங்க. ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கிற நேரம் ஹீரோனுக்கு அவன் ஃப்ரெண்டு கேட்கறான், நீ யார், எப்படி வந்தா, இது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டே இருக்கா. ஹீரோயின் போன் வச்சு யூஸ் பண்ணிட்டே இருக்கிற நேரம் இவன் கேட்கறான் எப்படி அவங்களுக்கு இடம் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதா சொல்லிட்டே இருக்கான். போலீஸ் கால் பண்ணு சொல்லிட்டு நம்ம வளர்ந்த பையன் சொல்ல ஹீரோயின் போலீஸ் கால் பண்றாங்க. அதெல்லாம் கால் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஏன்னு கேட்கும்போது அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். வளர்ந்த பையன் எப்படி நான் இருக்கிறேன் தெரிஞ்சது அப்படின்னு கேட்கும்போது தான் தெரியுது அவன் ஃப்ரெண்டே அவன் கூட இருந்து துரோகம் பண்ணியிருக்கான். இவன் தான் ஆளெல்லாம் சேர்த்து அவனை கொலை பண்ண வச்சிருக்கான் போல அப்படின்னு தெரிஞ்சோடனே காருக்குள்ளே ஒரு ஃபைட் வருது. ரெண்டு பேரும் காருக்குள்ளே மாற்றி சண்டை போட்டுறாங்க. ஹீரோயின் அவங்க ஃபோனை போட்டு அவங்க ஃபோன் எடுக்கிற நேரம் அவங்கள தொடச்சிட்டு வந்த ஒரு பேரசைட்டுக்கு கார் மேலே குச்சி காரை டைவர்ட் பண்ண பார்க்குறான். அப்போ அந்த பேரசைட் ஹீரோட ஃப்ரெண்டு நெஞ்சிலேயே குத்தினோடனே கார் டாப்பை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுறான். அப்போ ஹீரோயினுக்குள்ள அந்த பேரசைட்டும் பதிலுக்கு சண்டை போடுது. ரெண்டு பேரும் சண்டை போட்டு காரை வளைச்சிடறான். துரத்துட்டு வந்தாலும் ரோட்லேயே விழுந்துறான். ஹீரோயினும் காட்டுக்குள்ளேயே இடத்துல விழுந்துறான். காரு போயிட்டு ஒரு மலையோட எஜ்ஜில் போய் இடிச்சு நின்றுடுது. ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா துரத்திட்டு வந்த ஆளுக்குள்ள சண்டை போட்டு இருக்காங்க. சண்டை போட்ட ஆள் என்ன பண்றாங்கன்னா பயங்கரமா சண்டை போட்டு இருக்கு. ஹீரோ கார் கீழே விழுது போகுது அப்படின்னு தெரிஞ்சவனே அவன் ஃப்ரெண்டை எழுப்புறான். வா தப்பிச்சு போயிடலாம் சொல்லிட்டு எழுப்புறான். அவன் ஃப்ரெண்டை ஏஞ்சோடனே அவன் சொன்னா சொல்றானா இது போல நம்ம பாஸே உனக்கு துரோகம் பண்ணிட்டாரு, அவர் தான் கொல்றதுக்கு ஆள் அனுப்பிட்டாரு. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்த வில்லன் கூட இவனோட பாஸ் சேர்ந்துக்கிட்டு இவனே கொல்ல ஆள் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு சொல்றான். அவன் நம்ப மாட்டான். இருந்தாலும் அதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம வளர்ந்த பையனோட சட்டையை பிடிச்சிட்டு சொல்லிட்டு இறந்து போறான். என்னை விட சொன்னேன் ஷர்ட்ல டைட்டா புடிச்சா போல உன்னோட சேர்ந்து நானும் சாக்க மாட்டேன், நான் தப்பிச்சு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வளர்ந்த பையன் சொல்லிட்டே இருக்க ஹீரோயினை அவனையும் காட்டுறாங்க. ஹீரோயினை பார்த்துட்டு அவன் நீ வந்து துரோகம் பண்ணிட்டேன், நான் போயிட்டு போய் எல்லாத்தையும் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் பறந்து போக பார்க்குறான். ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அவனை கொண்டுடுறாங்க. அவனை கொண்டுட்டு அவன்கிட்ட சொல்லிடுறாங்க இது அவங்க என்னன்னு சொன்னோடனே அவன் வந்து பார்த்துட்டு அதே இடத்துல இறந்து போகிறான். ஹீரோயின் அதே இடத்துல மயக்க போட்டு விழுந்துறாங்க. விழுந்தோடனே ஹீரோயின் ஏஞ்சி பார்க்குறப்போ நம்ம வளர்ந்த பையன் கார்லேருந்து இறங்கி கீழே விடுற மாரி இருக்கான். அதை பார்த்து ஹீரோயின் பார்த்துட்டு அங்கே போகிறாங்க. பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்துட்டு ஹெல்ப் கை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் தைக்கிறாங்க. அவன் கை கொடுக்க முடியல. எவ்வளோ ட்ரை பண்ணுறா கை கொடுமே கார் கீழே வந்தது. கடைசியில் பார்த்தா ஹீரோனோட பேரசைட் ஹெல்ப் பண்ணி நம்ம வளர்ந்த பையனை காப்பாற்றி ரெண்டு பேருமே ரோட்டில் இருக்காங்க. ரோட்டில் இருக்கிற நேரம் அவன் வளர்ந்த பையன் ரொம்ப அழுகுறான். ஏன்னா அவன் ஃப்ரெண்டே இருந்துட்டான், அவன் தங்கச்சி இறந்துட்டாங்க, பாசம் துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்காக அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இங்கே போலீஸ் ஆஃபீஸில் காட்டுறாங்க. அவங்க எல்லாரும் கேஸ் ஃபைலையும் பார்த்துட்டு இருக்கிற நேரம் நம்ம ஹீரோனோட கேஸ் ஃபைலையும் அவங்க எடுத்து பார்க்குறப்போ ஒரு டவுட் வந்துருது. எப்படி வந்து இதேமாரி சூப்பர் மார்க்கெட்டில் சண்டை நடந்துச்சு, ஒரு விசித்திரமான பொருளை எப்படி அவன் செத்தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்க நேரம்
அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு டவுட் ஆயிடுது, பேரசைட்னு சொல்லிட்டு கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. அதோட செகண்ட் எபிசோட முடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட விட செகண்ட் எபிசோட் டியூரேஷன் கம்மி தான், அதனால தான் ஷார்ட்டாக முடிஞ்சிருச்சு. தேர்ட் எபிசோட் ஃபோர்த் எபிசோட்லாம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்த எபிசோடில் நான் வரேன். நான் உங்கள் யூனிக். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ்.